सकलसहस्राय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. வா தேவி, உட்காரு. மொபைல சுவிட்ச் ஆன் பண்றியா? ஓ சாரி. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், வெயிட் பண்ணு அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு நீயே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட. கண்டினியூஸா ஃபோன் பண்ணி என்ன விஷயம் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதனால தான் போனை கொஞ்ச நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, இப்ப சொல்லலாம் இல்லையா? நம்ம பிரதாப்ப கோர்ட் பனிஷ் பண்ணாம ஃப்ரீ பண்றதுக்கு கடைசி ஆயுதமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது உங்களால மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். டெல் மீ. நீங்க மனசு வச்சா நடந்து முடிஞ்ச ஆக்சிடென்ட் அந்த பொண்ணோட வெல் பிளான் சூசைட் அட்டெம்ப்ட்னு கோர்ட்டை நம்ப வைக்க முடியும். எப்படி? நீங்க தானே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சீஃப் டாக்டர். இப்ப நீங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். கண்டென்ட் என்ன தெரியுமா? நடந்தது விபத்தல்ல, திட்டமிட்ட தற்கொலை முயற்சி. தேவி, அது எப்படி முடியும்? அவதான் சுயநினைவு வந்ததோ ரொம்ப தெளிவா போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துட்டாளே. என் மேல வேணும்னே காரை ஏத்தி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணவனை என்னால அடையாளம் காட்ட முடியும்னு. அப்படி அவ சொல்லிருக்கிறது நம்ம பிரதாப்போட அடையாளத்தை. அததான் நாம இப்ப நமக்கு சாதகமா எடுத்துக்க போறோம். சாதகமாவா பாதகமாவா எனக்கு புரியல தேவி. சரி, ஒருத்தன் வேணும்னு காரை விட்டு ஏத்தி மர்டர் பண்ணணும்னு நினைக்கிறானா, ரோட்ல வர அந்த பொண்ண கரெக்டா தலையில அடிச்சுட்டு போவான், இடுப்பெலும்பெல்லாம் உடைச்சிட்டு போயிருப்பான். நீங்க தானே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. ஆமா. அந்த பொண்ணுக்கு தலையில தவிர உடம்புல வேற எங்கேயுமே அடிப்படலையே. ஆமா, வேற எங்கேயும் அடியும் காயமும் படல. அப்புறம் என்ன? அவளோட வாக்குமூலம் பொய்ன்றதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? அவதான் நம்ம பிரதாப்போட கார் முன்னாடி வந்து விழுந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாண்டதுக்கு இந்த ஆதாரம் போதுமே. சூசைட் பண்ண வந்து விழுந்தா மட்டும் இடுப்பெலும்பு உடையாம போகுமா? டெஃபினெட்லி. எப்படி? ஒரு கார் வேகமா போகும்போது
ஒருத்தன் திடீர்னு வந்து விழப்போனா டிரைவர் உடனே என்ன பண்ணுவான்? சடனா பிரேக்க போட்டு காரை நிறுத்துவான். அதுதான் நம்ம பிரதாப்பும் புத்திசாலித்தனமா செஞ்சான். அவ தலைய முன்ன கொண்டு வந்ததால நெத்தியில பலமா அடிபட்டுருச்சு. உடனே ப்ளீடிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி சரியும் போது பிரதாப்போட அடையாளத்தை மைண்ட்ல பதிய வச்சுக்கிட்டா. அவ முழுசா மயங்கி சரியும் போது காரோட ஃப்ரண்ட் வீல்ல ரத்தம் பரவிடுச்சு. அவன் சடன் பிரேக் போட்டதால ஸ்டேரிங்ல போய் இடிச்சுக்கிட்டான். அதனால அவனோட ரத்தம் ஸ்டேரிங்ல இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து வெலவெலுத்து போய் அவன் காரை உடனே ரிவர்ஸ் எடுத்து கிளம்பிட்டான். தப்பு அவன் மேல கிடையாது. நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா கோர்ட் இதை ஏத்துக்காது. ஏன்னா சம்பந்தப்பட்ட பிரதாப்பை காப்பாத்த அந்த குடும்பத்து பெரியவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணதா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து தோத்து போயிருக்காரு. இப்ப மறுபடியும் அதே குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தர் மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமா அந்த பிரதாப்பை காப்பாத்த போனா கோர்ட் எப்படி ஏத்துக்கும்? அப்படியே கேஸ் நடந்தாலும் தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்காது. அப்பனே பிள்ளையாரப்பா, நீதான் என் பேரன் பிரதாப்ப இந்த தண்டனையில இருந்து காப்பாத்தணும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் நல்லபடியா வீடு வந்து சேர்றதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். ஷியாம்லா வேற உடம்புக்கு முடியாம இருக்கா. என் பேரன் வெளியில வந்தாதான் என் குடும்பத்துல எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். நீதான்ப்பா கண்ணை திறந்து பார்க்கணும். எல்லார் பிரச்சனையும் நீ தீர்த்து வச்சிருக்க. என்னோட பிரச்சனை நீ தீர்த்து வைப்பேங்கிற நம்பிக்கை இருக்குப்பா. நீதான் முழு முதற் கடவுள். என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிதான் உனக்கு தெரியணுங்கிறது இல்லை. எல்லாமே உனக்கு தெரியும். போற போக்க பார்த்தா என் பேரன் பிரதாப்புக்கு தண்டனை கிடைச்சிரும் போல இருக்கு. அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நிம்மதி போயிடும். அவன் சின்ன பையன், படிக்கிற வயசு. கோர்ட்டு ஜெயிலுன்னு அவனை அலைய வச்சிடாதப்பா. பிள்ளையாரப்பா, எப்படியாவது என் பேரன் பிரதாப்ப காப்பாத்திருப்பா. இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே நீ நிவர்த்தி பண்ணி வச்சிருக்க. அதே மாதிரி நீ இதையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்திருப்பா. என் நம்பிக்கை வீணாக்கிடாத பிள்ளையாரப்பா. ஆமா, இல்ல 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 முதல்ல இந்த ஐடியாவை நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றேன். அவங்க சஜஷன் கேட்டு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலான்றது யோசிப்போம். ஓகே, தேங்க்யூ. என்ன நரேன், சத்யா என்ன சொன்னாரு? பேசினேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் கிட்ட பேசுறேன்னு போயிருக்காரு. அந்த லாயர் இத மாதிரி நிறைய கேஸ் அட்டன் பண்ணி சக்சஸ் பண்ணிருக்காரா. பேசிட்டு வரட்டும், பாப்போம். ஆமா, நீ ஏதோ ஒரு ஐடியா பத்தி போன்ல சொன்னியே, என்னது? அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அட்வொகேட் ஃபோன் பண்ணாரு. அதான் பாரதி, ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம 3 பேருக்கும் அது ஓகேவா இருந்தா காரியத்தில் இறங்கலாம். சொல்லு. பழைய ஐடியா தான், பட் ஓல்ட் இஸ் கோல்டு. பீடிகை எல்லாம் வேணாம் ஆகாஷ், பளிச்சுன்னு விஷயத்த சொல்லு. சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறதே பெட்டர் இல்லையா? என்ன நரேன், நம்ம லீகல் அட்வைசர் தான் சொன்னாரு. ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? எப்படி? அந்த பொண்ணு தான் இப்போ குணமாயிட்டாங்களே, அதனால அந்த பொண்ணுகிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் சமாதானமா போயிடலான்னு பேசி பார்ப்போமே. அந்த பொண்ணு தான் தெளிவா வாக்குமூலம் கொடுத்திருக்கேன் ஆகாஷ். பிரதாப் தான் ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் பண்ணான்னு. இப்போ அதே பொண்ணு அதை மாத்தி சொன்னா கோர்ட் அதை ஏத்துக்குமா? கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடாது? அதையே இல்லைன்னு சொல்லணும். விபத்துக்கு காரணம் பிரதாப் தான். ஆனா அவனுக்கு சின்ன வயசு, அவன் ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அந்த பொண்ணு கோர்ட்ல வந்து சொல்லிச்சுன்னா கோர்ட்டே அவனை விடுதலை பண்ணிருமே. தட்ஸ் ஆல். இல்ல ஆகாஷ், இதுக்கு அந்த பொண்ணு சம்மதிச்சாலும் அவ அப்பா பொண்ணு அப்படி சொல்ல விட மாட்டாரு. பொண்ணுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கல்யாண செலவு மொத்தத்தையே நாமளே ஏத்துக்கிறோம்னு சொல்லுவோம். என்ன ரதி? இல்ல
நீங்க எவ்வளவு பணம் எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். கேட்டதே கொடுப்போம். இன் ரிட்டன் பையனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்பா பொண்ணு 2 பேருமே நிச்சயம் இதுக்கு சம்மதிப்பாங்க. என்ன சொல்ற? பேரம் பேசி விலைக்கு வாங்க சொல்றேன். தேவைகள் தான் மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. எல்லா தேவைகளையும் பணத்தால நிவர்த்தி செய்ய முடியும். அந்த அப்பா பொண்ணு 2 பேருக்குமே 1000 தேவைகள் இருக்கலாம். அதுக்கு தேவையான பணம் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இத பத்தி சார் கிட்ட சொல்லி. நோ, பெரியப்பா கிட்ட பேச வேண்டாம். இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி நம்ம குடும்ப கௌரவத்தை அடகு வைக்க எனக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்ல. பெரியப்பாவும் நிச்சயமா அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க 2 பேரும் இந்த காரியத்துல இறங்கி அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சம்மதிக்காம போய் நீதி நியாயத்தை பேரம் பேசுறாங்கன்னு கோர்ட்டுக்கு போயிட்டா பிரதாப்க்கு தண்டனை இன்னும் அதிகமாயிடும். இப்பவே பையனுக்கு பனிஷ்மெண்ட் உறுதின்னு தெரிஞ்சதும் அண்ணி மனசொடைஞ்சு போய் ஜுரத்துல இருக்காங்க. நான் டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். இப்ப நீ சொல்ற ஐடியால இறங்கி அது நமக்கு எதிரா திரும்பிட்டா அப்புறம் பிரதாப்போட சேர்த்து அண்ணியோட ஃபியூச்சரும் கேள்விக்குறியாயிடும். உன்னோட ஐடியா 2 பக்கமும் கூர்த்திட்டு கத்தி அதை இப்பவே தூக்கி போட்டுடு. அப்போ பிரதாப் வெளியே வரணும்னா கோர்ட் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு ஆதாரம் வேணும். சொல்லுங்க, யார் பேசுறது? எப்படி இருக்கீங்க மோகன் பாரதி சார்? ரொம்ப டென்ஷனா இருப்பீங்களே. வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவிக்காத அளவுக்கு டென்ஷன் அனுபவிச்சுட்டு இருப்பீங்களே, கரெக்டா? ஹலோ, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஆபத் பாந்தவன். யாருக்கு? உங்களுக்கு, உங்க பேரனுக்கு, ஏன் உங்க குடும்பத்துக்கே நான் ஆபத் பாந்தவன். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே என் வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. ஆமாமா, மாறிதான் போச்சு. உங்க பேரனை ஜெயில இருந்து காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஆதாரம் கிடைக்காதான்னு ஏங்கியே செத்துக்கிட்டு இருக்கீங்க. டோன்ட் வரி டாக்டர் சார், அப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. உங்க பேரன் கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணத்துல அந்த பொண்ணு உங்க கார் முன்னாடி வந்து விழுந்ததுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாவே உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஹலோ ஹலோ டாக்டர், இருக்கு சார், இருக்கு. நோ டென்ஷன் டாக்டர். அதை எப்போ எங்க வந்து வாங்கிக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. நம்பர் 40. ஓகே. ஸ்ரீராம் காலனி 2nd ஸ்ட்ரீட். ஓகே. அடையார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பா வந்துடுறேன். அந்த ஆளு இங்கேதானே வர சொன்னான். ஆளை காணுமே. குட் ஈவினிங் டாக்டர் சார். குட் ஈவினிங். நான் தான் மோகன் பாரதி. தெரியும் தெரியும், அது தெரிஞ்சுதானே குட் ஈவினிங் சொன்னேன். ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, காட்டுங்க. இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குல்ல. ஆமாமா, நீங்க சொன்ன பணத்தை கொண்டு வந்திருக்கேன். ஆதாரத்தை காட்டுங்க. அது எனக்கு தேவையா இருந்தா உடனே பணத்தை கொடுத்துருங்க. இதோ பாருங்க. பிரமாதம் பிரமாதம். இந்த ஆதாரம் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆமா, எப்படி என் பிரச்சனையும் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு தெரிஞ்சது? இதுல ரெக்கார்ட் ஆயிருக்க உங்க கார் நம்பரே போதுமே சார். நீங்க யாரு, உங்க தொழில் என்ன, உங்க வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமே. ஓ, என் கார் நம்பர் வச்சு ஆர்டிஓ ஆபீஸ்ல என் அட்ரஸை கலெக்ட் பண்ணிருக்கீங்க. அது சரி, எப்படி கரெக்டா அந்த ஆக்சிடென்ட்டை படம் பிடிச்சிங்க? சார், நான் ரோட தான் சார் படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப அங்க நடந்த ஆக்சிடென்ட்டும் பதிவாயிடுச்சு. எதுக்கு? ஏன் ரோட படம் பிடிச்சேன்னு கேக்குறீங்களா? ஆமா, அன்னைக்கு தான் சார் புதுசா கேமரா செல்போன் வாங்கினேன். கேமரா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ரோட படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுல இந்த ஆக்சிடென்ட்டும் மாட்டிக்கிச்சு. புரிஞ்சுது புரிஞ்சுது. எனக்கும் வருமானம் ஆச்சு, உங்களுக்கும் ஆதாரம் கிடைச்சிடுச்சு. ஒரே கல்லுல 2 மாங்காய் சார். இந்தாங்க நீங்க கேட்ட பணம். சார், நான் அதிகமா ஆசைப்பட மாட்டேன் சார், அதனால தான் கொஞ்சமா பணம் கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த வீடியோ கிளிப்பிங் என் ஓகே ஃபோனுக்கு சார், அனுப்புங்க. நான் ப்ளூடூத் ஆன் பண்றேன். ஓகே, சென்ட் பண்ணிட்டேன். வந்துச்சா பாருங்க. ஒரு நிமிஷம்.
லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வரேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஓகே. என் பிரதாப்பை நான் காப்பாத்திடுவேன். என் பிரதாப்பை நான் காப்பாத்திடுவேன். இந்த ஒரு ஆதாரம் போதும். என் பேரன் பிரதாப்பை நான் காப்பாத்திடுவேன். இந்த ஒரு ஆதாரம் போதும். ஒரு ஆதாரம் போதும். என் பேரன். சார் சார் என்னாச்சு? ஆட்டோ வாப்பா. பார்த்து சார், மெல்ல மெல்ல வாங்க வாங்க. என்ன ரத்தி, வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போன மாமாவை இன்னும் ஆளையே காணுமே. என்னன்னு தெரியல அண்ணே. சில நேரம் பெரியப்பா வாக்கிங் போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்க கூட பேசி நேரத்தை கழிச்சிட்டு தான் வருவாரு. ஆனா இவ்ளோ லேட் ஆகாது. நீ எதுக்கும் அவரோட மொபைலுக்கு ட்ரை பண்ணி பாரு. ம். என்னாச்சு? என்னாச்சு? ரிங் போய்கிட்டே இருக்கு, ஆனா அவர் எடுக்கல. ஏய், ஆட்டோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவரா இருக்குமோ? வா போய் பார்க்கலாம். இங்கதான்ப்பா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. மெல்ல சார், மெல்ல இறங்கு. ரத்தி, மாமா. ஐயோ பெரியப்பா, மாமா, என்ன என்னாச்சு மாமா? பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல. லேசா தலை சுத்தி இருக்கு, நீ தடுமாறிட்டாரு. என்னாச்சுங்க இவருக்கு? Are you okay? கூட்டிட்டு போங்க. சொல்லுங்க, என்னாச்சுங்க? நடந்து வந்துகிட்டே இருந்தாரு, திடீர்னு தலை சுத்தி மயக்கம் அடைஞ்சிட்டாரு. ஐயோ, அதான். ரத்தி. பெரியப்பா, அண்ணி நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்க வைங்க. நான் நரேனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். வாங்க மாமா. ஹலோ நரேன், இங்க பெரியப்பா வாக்கிங் போயிருந்தாரு. அங்க செஸ்ட் பெயின் வந்து அப்படியே உட்காந்துட்டாராம். 2 பேரும் ஆட்டோல கூட்டிட்டு வந்து விட்டாங்க. நான் இப்ப அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வரேன், நீ அங்கே இரு. ஓகே. மோகன் பாரதி சாருக்கு என்னாச்சு? சாருக்கு நெஞ்சு வலியா? அவருக்கு ஏற்கனவே 2 தடவை அட்டாக் வந்திருக்கு. நரேன் சார் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு நரேன்? உள்ள வா பேசலாம். அப்பாவுக்கு என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண நெஞ்சு வலிதான். நீ உட்காரு. பரவாயில்ல. வாக் போன இடத்துல யாரையோ சந்திச்சு ஏதோ பேசிருக்காரு, அதுல பிபி அதிகமாகி மயக்கம் வந்திருக்கு. அவ்வளவுதானே, மற்றபடி பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல. ஏன் உனக்கு பிபி வரணுமா? போற போக்க பார்த்தா எனக்கும் பிபி வந்துரும்னு நினைக்கிறேன். பிரதாப நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அந்த கவலை அப்பாக்கு இருக்காதா? அதனாலதான் பிபி ரேஸ் ஆயிருக்கணும். பட் இப்ப பயப்பட தேவையில்லை. அப்புறம் சார் வாக்கிங் போறேன்னாருனா வெளியே அனுப்பாதீங்க. அப்படியே போயே ஆகணும்னாருனா யாரையாவது கூட அனுப்புங்க. எனக்கும் அதான் சரின்னு தோணுது. நான் வீட்டில் சொல்லிடுறேன். ஆகாஷ், அப்புறம் நம்ம பிரதாப்ப சேவ் பண்ற விஷயமா தேவி ஒரு ஐடியா சொன்னா. தெரியும், அந்த பொண்ணை பத்தின மெடிக்கல் ரிப்போர்ட் தானே? ஆமா, அது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. ஆனா பிரதாப்ப ரிலீஸ் பண்ண அது பெரிய ஆதாரமா இருக்கும்னு தேவி நம்புறா. உனக்கு என்ன தோணுது ஆகாஷ்? என்ன யோசனை? நான் சொன்னது காதுல விழுந்ததா இல்லையா? விழுது. மெடிக்கல் ரிப்போர்ட் கதை தானே, அதை பத்தி அப்புறம் பேசலாம். அப்பாவை கார்ல கூட்டிட்டு வரும்போது செல்போன்னு 2-3 தடவை முணங்கினாரு. அவரை வீட்டுக்கு கூட்டு வரும்போது கூட
அவர்கிட்ட செல்ஃபோன் இல்லை. அப்புறம் ரதி அவருடைய செல்லுக்கு ட்ரை பண்ணா ஃபோனும் ரிங் ஆச்சு. ஸோ ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சித்தி சொல்லுங்க சித்தி. ஐயோ, அப்பாவுக்கு பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இஸ் ஆல் ரைட். ஆ, மற்றதெல்லாம் நான் வீட்டில் வந்து சொல்கிறேன். ம், ஆ சரி, வரேன். சாரோட செல்போன் எங்க மிஸ் ஆயிருக்கும்?